ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலத்தில் இருக்கிற ராமானுஜர் கோவிலுக்கு வந்திருக்கோம். தமிழகத்திலே இது மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெரிய படிகளில் தாண்டி நம்ம ராமானுஜரை தான் முதல்ல கும்பிட போகிறோம். உள்ளே வந்து ராமானுஜர் இருக்கார். வெளியே மேலே பார்த்திங்கன்னா வந்து பள்ளிகொண்ட ரங்கநாதருடைய உருவ சிலை ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆதிசேஷனில் அவர் படுத்திருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ராமானுஜர் சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து உற்சவர் இருக்கார். ஸோ நம்ம அவரை வந்து நம்ம கும்பிடுறோம். ராமானுஜரையும் அவருடைய உற்சவ சிலையும் கும்பிட்றோம். ராமானுஜரை பற்றி ஐயர் சொல்கிறாரு, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். கேட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ராமானுஜரை வந்து சுற்றி வரோம். அப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க அவருக்கு மேலே அந்த எதிரில் இருக்காங்க தெரியுதா, வலதுபுறம் இருக்காங்க, நான் இடதுபுறமும் காமிக்கிறேன். ரெண்டு பக்கமும் வந்து அவங்க மேலேருந்து ராமானுஜர் ஆசீர்வதிக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றுப்பிரகாரத்துக்கு வரோம். சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அலங்கார வேலைப்பாடும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 மூலையிலும் நம்மளுக்கு கோபுரம் தெரியும் பாருங்கள். நம்ம சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி வரையிலே வெளிப்பக்கம் தெரியும் பாருங்கள். அந்த பெரிய கோபுரம் தான் வந்து 4 மூலையில் 4 கோவில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இடது பக்கம் வந்து இறங்கணுன்னா, படியை விட்டு இறங்கணுன்னா நம்ம முதல்ல வந்து வரதராஜர் தான் தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வரதராஜர் இடது பக்கம் இருக்கார். அவரை கும்பிட்டதுக்கப்புறம் வலது பக்கம் திருப்பதி பெருமாள் இருக்கார், அவரை கும்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து மேனாம்பட்டு பெருமாள் ஒரு சைடு இருக்கார், அவரை கும்பிட்றோம். அதுக்கடுத்து 4வதாக வந்து நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் கும்பிட்றோம். அதெல்லாம் வந்து நம்ம கோபுரம் மட்டும்தான் எடுத்திருக்கோம், ஏன்னா சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால. ஸோ நம்ம இந்த மணிமண்டபத்தை தான் நம்ம நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு ஜன்னல் எல்லாமே வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை வந்து பார்க்குறோம். அந்த கோபுரத்தையும் பார்க்குறோம், சாமியோட கோபுரத்தையும் வெளி அலங்காரங்களையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மக்களும் பார்த்துட்ருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறோம் நம்ம. ஸோ இதான் வந்து அந்த ராமானுஜருடைய மணி மண்டபம். நம்ம அவரை வந்து கும்பிட்டதுக்கப்புறம் கீழே இறங்குறோம். கீழே இறங்கி எல்லா பெருமாளையும் வரிசையாக கும்பிட்றோம். அந்த வரிசைப்படி கும்பிட்டா நல்லதுன்னு ஐயர் சொன்னதுனால நம்ம அந்த வரிசைப்படி தான் வந்து அவரை வந்து நம்ம கும்பிட்றோம். இது வந்து நம்ம அந்த ராமானுஜரோட மணிமண்டபம் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த அலங்கார வேலைப்பாடை இன்னும் நுண்ணியாக பார்க்குறோம். இது வந்து கீழே பிள்ளைங்க விளையாடுறதுக்காக யானை சறுக்கு வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணர் சிலை முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம திருக்கோஷ்டியூரில் நம்பிகள் இடத்துல ராமானுஜர் 18 முறை சென்று ஒவ்வொரு முறையும் அவர் எப்படி வந்து நான் முன்னேறி இருக்கார் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னதை தான், அந்த வரலாறை தான் அவங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ராமானுஜர் கோவில் வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.